தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் இந்து திராவிட மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு ரமேஷ் பாபு இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். குறிப்பாக தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கின்ற கொலை, கொள்ளை சம்பவங்கள், வழிப்பறி, கற்பழிப்பு போன்ற கொடூரமான சம்பவங்கள் நாள்தோறும் நிகழ்வாகிவிட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த குற்ற சம்பவங்கள் மீது தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தால் கூட இவ்வாறான சட்டவிரோத குற்றச்சம்பவங்கள் உறுதியாக முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இதன் மீது தொடர்கின்றன. காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட நிர்வாக பிரச்சனைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், அதிரடியான சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற குரல்கள் நாள்தோறும் இந்த குற்ற சம்பவங்கள் நடைபெற்ற பிறகு எழுந்து வருவதை நம்ம பார்க்கிறோம். இந்த குற்ற சம்பவங்கள் ஒருபுறம் இருந்தாலும் மற்றொரு புறத்தில் ஆணவ படுகொலைகள் அரங்கேறி வருவதை நாம் பார்க்கிறோம். வரதட்சணை தொடர்பாக ஆங்காங்கே நடைபெறுகின்ற கொலை, தற்கொலை சம்பவங்களும் மிக மனவழி தருவதாக இருக்கிறது. சமீபத்தில் 2 சம்பவங்கள், குறிப்பாக அந்த பெண் பிள்ளை ரிதன்யா வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் மீது அந்த தற்கொலைக்கு தூண்டுதலாக இருந்த அவரது கணவர், அவருடைய மாமியார், மாமனார் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் கூட தொடர்ச்சியாக அந்த சம்பவம் முடிவதற்குள்ளாக மற்றொரு திருப்பூரில் மற்றொரு சம்பவம் அரங்கேறி வருவதை நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு சம்பவம், ஒரு நடவடிக்கை முடிவதற்குள்ளாக அடுத்த சம்பவம் தொடர்கதையாக வருவதை நம்ம பார்க்கிறோம். இவ்வாறான சூழ்நிலைகளில் இந்த வரதட்சணை கொடுமைகளால் அரங்கேறக்கூடிய இந்த தற்கொலை, இந்த படுகொலைகள் தடுத்து நிறுத்தப் போவது யார் என்ற கேள்வியோடு நம்மிடையே ரமேஷ் பாபு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். வணக்கம் திரு ரமேஷ் பாபு, நலமாக இருக்கீங்களா? நலம். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல குற்ற சம்பவங்கள் ஒருபுறம், வரதட்சணை கொடுமையால் அரங்கேறக்கூடிய பரிதாப தற்கொலைகள் அது மறுபுறம். சமீபத்தில் நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் இந்த ரிதன்யாவின் தற்கொலை பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு நல்ல பிள்ளை, ஒரு நல்ல குடும்பத்தை ஒரு சேர்ந்த ஒரு மகள், படித்து பட்டம் பெற்ற மகள் ஒரு பெரும் கனவோடு போகும்போது இவ்வாறான நிகழ்வுகள் அரங்கேறுவது நமக்கு மிகுந்த ஒரு மனவழியை தருகிறது. ஆணவ படுகொலை, கவினோட கொலை, இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா ஏராளமான சம்பவங்கள் இப்போ அரங்கேறி கொண்டு இருப்பதை பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம் திரு ரமேஷ் பாபு? உண்மை, தொடர்ந்து ஆட்சியாளர்கள் சட்டம் ஒழுங்கை காப்பதில் மிகவும் கவனம் கொடுக்கணும். நீங்கள் ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆணவ கொலையிலே ஈடுபட்டவர்களுடைய தகப்பனாரும் ஒரு காவல் ஆய்வாளராக இருந்திருக்காரு. உதவி காவல் ஆய்வாளர். உங்களுடைய அம்மா 2 பேருமே சப் இன்ஸ்பெக்டர் காவலராக இருந்திருக்காங்க. ஆனால் இது போன்ற ஒரு கொடூரமான செயல் நடந்திருக்கிறது. இதையெல்லாம் அரசு கண்டிப்பாக அதற்குரிய கடுமையான சட்டங்களை இயற்றி இது போன்ற குற்றங்கள் நடைபெறாத அளவிற்கு தடுக்க வேண்டும். நீங்கள் ரிதன்யாவினுடைய படுகொலைன்னு பார்த்தீங்கன்னா கூட அது படுகொலைக்கு இணை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 300 சவரன் நகையை கொடுத்து 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி மிக பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடத்தி 60 லட்ச ரூபாய் 70 லட்ச ரூபா மதிப்புள்ள வால்வோ கார் கொடுத்து இப்படி ஒரு கனவுகளோடு அந்த தாய் தகப்பனார் அந்த குழந்தை மேரேஜ் முடித்து அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 20 நாட்கள்லேருந்தே அந்த குழந்தைக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாகிவிட்டது. அவருடைய அந்த குழந்தையினுடைய இறப்பின் போது வெளியிட்ட ஆடியோ வெளியீடெல்லாம் பார்த்தோம்னா அந்த கணவரும் மன ரீதியாக அவர் மனநோயாளியா என்று ஒரு கேள்விக்கு சந்தேகம் வரும் நிலை ஏற்பட்டு, ஏன்னா அவர் அந்த 1 வாரம் 10 நாளில் அந்த குழந்தைய இவ்வளோ கொடூரமான செயல்பட்டதுனால தான் அந்த குழந்தை வந்திருக்கு வீட்டுக்கு.
சரி தாய் தகப்பனார் இவ்வளோ பெரிய கனவுகளோடு கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறோம், உடனடியாக எந்த நடவடிக்கை எடுக்கிறது, எல்லாம் சரியாகிடுமா அப்படின்ட்டு தன்னுடைய தகப்பனார் அண்ணாதுரை அவர்கள் அந்த குழந்தையை மனதை தேற்றி அனுப்பி வைத்திருக்கிறார். மீண்டும் எல்லாருடைய தாய் தகப்பனும் அதை தானே செய்வாங்க, அதை அவர் செய்திருக்கிறாரு. ஆனால் அந்த குழந்தை அந்த குடும்பத்திலே ஒரு ஒரு பக்கம் கணவர் மட்டுமே தொல்லை கொடுத்துருந்தா பரவாயில்ல, ஒரு புறம் மாமனார் மாமியார் இப்படி தொடர்ந்து அனைவருமே அந்த குழந்தைக்கு தொல்லை கொடுக்க, அந்த குழந்தை மிக நல்லா படித்து தனியாக ஒரு இன்ஸ்டியூட் வச்சு எப்படியெல்லாம் துணியெல்லாம் தைக்கிறது இதெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட் வச்சு தனியாக ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு திறமையாக இருந்த குழந்தை, மிக தைரியமான குழந்தை. இவர் எந்த அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருந்தால் அந்த குழந்தை தற்கொலை பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த தற்கொலை அங்கே ஒரு பெரிய அரசியல் பிரமுகனுடைய பின்புலமாக இருந்த காரணத்தினால் வழக்கு மிக தொய்வாக செல்வதாக அந்த தகப்பனாரே பல ஊடகங்களில் சொல்லியிருக்காரு. உண்மையும் அது. இன்றைக்கு அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்திலே வருகிறது. அவர்கள் 44வது நாள் இது ஆகுது. தொடர்ந்து அவர்கள் முன்ஜாமீனுக்காக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த இவ்வளவு பெரிய தமிழகத்தையே உலுக்கிய இந்தியாவையே உலுக்கிய அந்த குழந்தையினுடைய குரல் ஒலி நாடா எல்லோரும் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆர்டிஓ விசாரணையில் இது வரதட்சணை கொடுமை இல்லை என்ற ஒரு ரிப்போர்ட்டை நீதியரசரிடம் வச்சிருக்கிறாங்க. அதே போன்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உடற்கூறு ஆய்வும் எந்த விதமான இதில் அசாதாரணமான சம்பவங்கள் இல்லைன்னு ரிப்போர்ட் வச்சுருக்காங்க. நீதியரசராகவே முன் வந்து இது என்ன ரிப்போர்ட் இது, அப்போ அந்த குழந்தையினுடைய ஒளிநாடாலாம் எங்கன்னொன்னே அது செக் பண்ண அனுப்பியிருக்கோம் அப்படின்னு. அப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஒரு 14 நாட்கள் டேட்டு போட்டு இன்றைக்கு வருகிறது. ஏன்னா இப்படி ஒரு சூழ்நிலை, இந்த விஷயத்தை பார்க்கும்போதே நாங்கள் அந்த அரசுக்கு வச்சது அப்போ வரதட்சணை கொடுமையே இல்லை, அப்போது வசதியானவர்களுக்கு ஒரு தீர்ப்பு, சாதாரண மனிதருக்கு ஒரு தீர்ப்பு என்ற இதை ஒரு சிபிசிஐடி விசாரணை வைக்கணும், சிறப்பு புலனாய்வு விசாரணை வைக்கணும்னு அரசுக்கு கோரிக்கை வச்சு தமிழகம் முழுவதும் எங்களுடைய இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம், அதில் எங்கள் ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராஜகுரு என்று கைது செய்யப்பட்டு 12 நாட்கள் சிறையில் இருந்து நேற்று தான் வெளில வந்திருக்காரு. தாம்பரத்தில் 2 நாட்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டம், நேற்றைய தினம் திருப்பூரில் ஆர்ப்பாட்டத்தை முடித்து விட்டு இந்த சென்னையில் தங்களோட இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். இந்த வழக்கு விஷயமாக அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து வரதட்சணை கொடுமையால் இனி ஒரு பெண் குழந்தைகள் இறக்குவதற்கு எந்த சூழ்நிலையும் ஏற்படக்கூடாத அளவுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா இது நடந்த ஒரு மாத ரிப்போர்ட்டும் தவறா இருக்கு. அது நீதிபதி நீதியரசர் நிர்மல்குமார் அதை பார்த்துட்டு இதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையே, எல்லாத்தையும் முறைப்படி கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி 14 நாள் டேட் போட்டிருக்காரு. அப்போது ஒரு பணக்காரர்களுக்கு ஒரு நீதி, அப்போது சாதாரண மக்களுக்கு ஒரு நீதியா என்ற ஒரு நிலை இருக்குது. நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ளவில்லையே. நீதிபதி சரியான முறையில். ஆனால் இதை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போனோம். இப்போ எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரனுக்கு பாலியல் பலாத்காரத்துக்கு சிறையில் அடைந்த விஷயம் ரமேஷ் பாபு, இப்போ ஆர்டிஓட அந்த விசாரணை இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டு, போஸ்ட்மார்ட்டமோட ரிப்போர்ட் எல்லாமே அப்போது இது இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படுது. கண்டிப்பாக என்ன காரணம் சொல்கிறோம்னா, இவர்கள் அவரோட தகப்பனாரை மிகவும் வற்புறுத்தி 28ஆம் தேதி அந்த குழந்தை இறக்குது, 29ஆம் தேதியை நாங்கள் அவர்களை பிடித்து விடுவோம், நீங்கள் இந்த பாடியை வாங்கின்னு சொல்லி இவர்கள் செய்த ஒரே தவறு என்னன்னா, குழந்தையை எடுத்து போட்டு மின்மயானத்திலே எரிவூட்டி விட்டார்கள். அதனால் இதை அடுத்த கட்டத்துக்கும் இந்த நீதி விசாரணை கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதை உண்மையாகவே இது போன்ற ஒரு செயல் ஏற்பட்டால் ஒவ்வொரு பெண்மணியினுடைய தகப்பனாரும் அந்த உடலை புதைக்க வேண்டுமே தவிர எரியூட்டக்கூடாது என்பது இந்த நீங்கள் குறிப்பிடக்கூடிய ரமேஷ் பாபு, சந்தேக மரணம் அப்படின்னா தானே உடலை பதப்படுத்தி வைக்கணும். இது தற்கொலை தானே ரிப்போர்ட் ஆயிருக்கு. தற்கொலை தான். அந்த குழந்தை இருக்கும் தருவாயில் இவ்வளோ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்பா
கவினாலயம் தான் நான் இந்த சித்ரா தேவி இந்த ஈஸ்வரமூர்த்தியாய மாமனார் மாமியாரால் தான் நான் இறந்தேன், இவர்களுடைய தொல்லை, இவர்கள் என்னை உடல் ரீதியாக என் கணவன் மிகவும் துன்புறுத்தினான், இப்படிலாம் சொல்லியிருக்காங்களே. அந்த ஒளிநாடா வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம், நான் பேசுகிறேன்னே தவிர இந்த ஒளிநாடா இல்லைன்னா நான் இந்த தகவல் சொல்ல போகிறதில்ல. என்ன நடந்துச்சோ சந்தேகம் போல், சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நானும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது நடந்து ஒரு மாதம் கூட விசாரணை மீது நீங்க இப்ப சந்தேகம் எழுப்புறீங்க. ஆமா, சந்தேகம் தான். நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை மீது நீதிபதியே சந்தேகம் கண்டிப்பா எழுப்புறோம். அதனால முதல்வர் இதுக்கு சிபிசிஐடி விசாரணை வைக்கணும், மீண்டும் இது மறுபுலனாய்வு விசாரணை செய்யணும். இது போன்ற ஒரு தமிழகத்தில் வரதட்சணை கொடுமையால் இனி சாதாரண குடும்பமாக இருந்தாலும் வசதி படைத்தவர் குடும்பமாக இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை இனி எந்த காலகட்டத்திலும் உயிர் பலி ஏற்படக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. சம்பவம் முடிவதற்குள்ளாக இன்னொரு சம்பவம் அரங்கேறிவிட்டது. அதே போன்று 100 சவரன் நகை, 25 லட்சம் ரூபாய் பணம், 30 லட்ச ரூபாய் 35 லட்ச ரூபா மதிப்புள்ள இன்னோவா கார் கொடுத்துருக்காங்க. அந்த பெண்மணியும் செப்டம்பர் மாதம் தான் மேரேஜ், 1 இயர் கம்ப்ளீட் ஆகலை, அதற்குள்ளே அங்கே இருந்திருக்காங்க. திருப்பூரில் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே ஒரு உதவி ஆய்வாளர் படுகொலை, அப்பாவும் பிள்ளையும் அடித்துக்கிட்டாங்களாம். அது தடுக்க போன உதவி ஆய்வாளர் வெட்டி படுகொலை, வெட்டி படுகொலை. இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்தில் மிகவும் சீர்குலைந்திருக்கிறது. இதை காவல்துறையை கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டிய நிலையிலே முதல்வர் அவர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் கவனத்திலே கொண்டு துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டத்தாலே மிக கடினமான தண்டனைகள், எது இப்போ இந்த ரிதன்யாவினுடைய தற்கொலைக்குன்னா சாகும் வரை சிறை என்ற ஒரு தண்டனையை அறிவிக்கணும். நீங்கள் குறுகிய காலகட்டங்களில் ஒரு வழக்கை பார்த்தீங்கன்னா ஞானசேகரனுக்கு சிறையிலேயே வைத்து இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த ஒரு வரதட்சணை கொடுமைக்கு செய்தாங்கன்னா தமிழகத்தில் இனிமேல் எந்த குடும்பத்தினரும் இந்த வரதட்சணை கொடுமை என்ற ஒரு நிலைப்பாடை யாரும் எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு எவ்வளோ நூற்றாண்டுகள் போயிட்டே இருக்குது. இன்றைய காலத்தில் குழந்தைகளே லட்சங்கள் மேலே சம்பாதிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தையினுடைய குடும்பம் மிக வசதியானவர்கள், இந்த குழந்தை இறக்கக்கூடிய எவ்வளோ வருமானம் சம்பாதிக்கக்கூடிய குழந்தை இறந்துருக்கு பாருங்கள். அப்போ இந்த அரசு கடினமான நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திரு ரமேஷ் பாபு, நம்ம அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு மிக துரிதமாக பண்ணாங்க. தீர்ப்பு வழங்கி குண்டர் சட்டத்தில் அடைத்தார்கள். சிறையில் வைத்து 3 மாதத்துக்குள்ளேயே இரட்டை இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. அதன் மீது கூட நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. அது ஒருபுறம் இருக்கிறோம். ஸோ அப்போ அதை மாதிரி ஒரு அரசாங்கம் நினைத்தால் ஒரு துரித கதியில் ஒரு வழக்கை முடித்து விட முடியும் அப்படின்றதுக்கு உதாரணம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை தொடர்பான அந்த வழக்கு. ஆனால் இப்போ ரிதன்யா பார்க்கும்போது அதே மற்றொரு புறத்தில் அறிக்கைகள் எல்லாமே மாற்றி தரப்படுகிறதா சொல்றீங்க. விசாரணையிலையும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. செய்தித்தாள்களில் பார்க்குறேன், தந்தி சில அத்தனை செய்தித்தாள்களில் வந்ததை தான் சொல்கிறேன். செய்தித்தாள்களில் ஆர்டிஓ விசாரணையில் வரதட்சணை கொடுமை இல்லை என்ற ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? இத்தனை தமிழகத்தில் 30 நாட்களாக இந்த செய்தி தான் வந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு ரிசல்ட் எப்படி கொடுக்க முடியும்? இப்போது அரசாங்கம் தரப்பு நீங்கள் ஒரு கோரிக்கைகள் நான் புரிந்து கொள்கிறேன் ரமேஷ் பாபு. அதாவது அரசாங்கம் தரப்பு துரித கதியில் விசாரணை உள்ளிட்ட விவகாரங்களை செயல்படுத்தணும், உடனடி தீர்ப்பு வழங்கணும், அந்த குற்றவாளி தண்டனைக்குள்ளாக்கப்படணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். வேறு அரசாங்கத்தால், ஏன்னா ஏற்கனவே வரதட்சணை தடுப்பு சட்டம் இருக்குது, புகார் கொடுத்தா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அப்போது ஒரு ஒரு குடும்பத்தில் நடைபெறக்கூடிய அந்த வரதட்சணை கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக அரசாங்கம் முதலமைச்சர் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதில் அரசியல் பின்புலம் இருக்கின்றாங்க. ஏன்னா அந்த ரிதன்யாவினுடைய இப்போ மாமனார் மாமியார் மருமகள் கைது பண்ணியிருக்காங்களே, அவருடைய தாத்தா காங்கிரஸினுடைய பிரமுகர் என்று சொல்கிறாங்க. அங்கே திருப்பூரில் தலைவராக இருந்ததாகவும் எம்பி போட்டியிட்டதாகவும், இதனால்
இந்த வழக்கு தொய்வடைகிறதா அப்படியான அப்படின்ற தகவல் ஒரு இருக்கு. ஆனா அவர் இல்ல, இப்ப அவர் இந்த தலையிட்டாரு, ஆடியோ போனார் வந்தார் அப்படின்ற இந்த ஆடியோ விஷயங்கள்லாம் விசாரணை எதுவும் பதிவு வரதட்சணை இல்லையே. கொடுமை இல்லைன்னு சொன்னதுனால தான் அந்த ஒரு சந்தேகங்கள் சந்தேகங்கள் வருது. இது இல்லாமல் இந்த உடற்கூறாய்விலும் எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு சொல்லும்போது அந்த குழந்தை வாயாலேயே உடல் ரீதியான துன்புறுத்திலிருந்து அந்த குழந்தை வாயிலாக சொல்லியிருக்கு. யாருமே மரண வாக்கு மூலம் கொடுக்கறது வந்து எப்போதுமே சாட்சிகள் ஏற்றி தண்டனை கொடுக்க மாட்டாங்க. மரண வாக்கு மூலம் கொடுத்துட்டா அதான் முடிவான தீர்ப்பு. அந்த குழந்தை இறக்கும் தருவாயில் கொடுக்கறதுன்றது மரண வாக்கு மூலம் தான். அப்போ அந்த மரண வாக்கு மூலமே சரியில்லைன்ற மாதிரி தானே ரிப்போர்ட் இருக்கு. அதை தான் சொல்கிறோம் நம்ம. காவல்துறை வந்து துரிதப்படுத்தி அதை மின்மயானத்தில் வச்சு அதை அந்த உடலை எரிக்கவில்லை என்றால் இப்போ நீதியரசர்கள் முன்னாடியில் மீண்டும் அதை பிரேத பரிசீலனை செய்திருந்தால் இப்போ ஆர்டிஓ சொன்னதும் தவறா, மருத்துவ அறிக்கையும் தவறா என்பது ஊர்ஜிதப்படுது. இப்போ அதை எரியூட்டப்பட்டதுனால அதை மீண்டும் முடிவுக்கு எடுக்க முடியல. அதனால் சிபிசிஐடி விசாரிக்கணும் அந்த வழக்குன்னு நாம் தொடர்ந்து ஒரு கோரிக்கை வச்சு தமிழகம் முழுவதும் இப்போ தற்போது வரைக்கும் ஒரு 5 இடங்களில் போராட்டங்களை திருப்பூர், சென்னை மவுண்ட் ரோட்டில் ஒரு பகுதியில், தாம்பரத்தில், மீண்டும் திருப்பூரில், இப்போ கடந்த சில நாட்களில் வேலூரில் வச்சுருக்கோம். இப்படி தொடர்ந்து பண்ணுறோம். மக்களுக்காக தான் போராடுறோம் இந்த கருத்துக்களை. ஏன்னா ஒரு குழந்தைய இனி ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது. எல்லாத்துக்கும் ஆணவ கொலை நடக்கும்போது இந்த விஷயங்களுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். விசாரணை வந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்னு நம்புறீங்க? இருக்குங்க, 100% இருக்கும். மக்களை காவல்துறை மீது நம்ம நல்ல நம்பிக்கை வச்சுருக்கோம் சார். அந்த அடிப்படையில் சிபிசிஐடி வைத்து விசாரித்தால் அதுக்கு நல்ல தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம பார்க்கலாம் பொறுத்திருந்து நீதிமன்றத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு. நேற்று நம்ம பார்த்தோம், சென்னையில் அந்த தூய்மை பணியாளர்கள் ஏறக்கூடிய 14வது நாள் 13 நாட்கள் போராடி கொண்டிருந்த நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்று காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். நிறையா அங்கே ஒரு அசாதாரண சூழல் நிகழ்ந்ததை நம்ம பார்த்தோம். வலுக்கட்டாயமாக இந்த விஷயத்தில் முதல்வர் வந்து நேரடியாக தலையிடும். அதுதான் இப்போ முதலமைச்சர் நேரடியாக தலையிடணும் அப்படின்னு நம்ம அந்த கோரிக்கைகள் வைக்கிறோம். முதலமைச்சருக்கு இது தெரியாமல் இருக்கிறதா? நான் சொல்லக்கூடிய சென்னையில் 13 நாட்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு வாயிலில் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருப்பதை முதலமைச்சர் அறியாமல் இருப்பாரா? தேர்தலினுடைய வாக்குறுதியாகவே இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்த பிறகு 3 மாத காலங்களில் தங்களுடைய கோரிக்கையை எல்லாம் தீர்த்து வைப்பேன் என்று அவர் வந்து வாக்குறுதி அளித்திருக்கார். இந்த தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா கொரோனா காலகட்டங்களில் மக்கள் இன்னும் எந்த அளவுக்கு மாண்டிருப்பார்கள்னு சொல்ல முடியாது. நம்ம போன்றவர்களெல்லாம் வீட்டோடு அடங்கியிருந்தோம். ஆனால் இந்த தூய்மை பணியாளர்கள் தான் இந்த சென்னை மாநகரையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த காகம் சொல்லுவாங்களே, எச்சிலை எடுத்து சுத்தம் பண்ண, அந்த மாதிரி இவர்கள் வந்து இந்த மாநகரத்தில் இருக்க மக்களையெல்லாம் காப்பாற்றுனதுனா இந்த தூய்மை பணியாளர்கள் தான். அவர்களுடைய வாழ்வாதாரம் மிக முக்கியமானது. அது ஒரு ஆட்சிக்கு வரும்போது ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தீர்கள், அதை அவர்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் கான்ட்ராக்டுக்காக அந்த தொழிலை விட்டால் இவர்கள் இவ்வளவு ஆண்டு காலம் செய்த வேலை பறி போயிடும். இவர்களையே மீண்டும் எடுப்பார்களா என்பது உறுதி அல்ல. அதனால் எங்களுடைய தொழிலை உறுதிப்படுத்துங்க, எங்களுடைய ஊதியத்தை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோரிக்கைகள் மீது மேயராக இருக்கட்டும், அமைச்சர்கள் சேகர்பாபு, நேரு உள்ளிட்டவர்கள் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உறுதிப்படுத்தி அதற்குள்ள ஏதோ அப்படின்னு தானே தொடர்ந்து தொழிலாளர்களும் இவர்களும் பேச்சுவார்த்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லாததுனால தானே பண்ணுறாங்க. இவர்களே சொல்கிறாருல்ல, இவர்களுடைய ஆணவ பேச்சாக தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, இத்தனை நாளாக 800 டன்னு குப்பைகள் அடங்கியிருக்கு. அப்போது அதில் தொழிலாளராக இருக்கிற ஒருத்தர், சங்கத்தினுடைய பொறுப்பாளர், நான் எங்கள் ஆட்களை விடுறேன், 24 ஹவர்ஸில் நாங்கள் இதை அகற்றி தரோம், அதெல்லாம் செஞ்சுக்க எங்களுக்கு ஆள் இருக்குது, நாங்கள் சொன்னால் 500 பேர் ஒரே நாளில் சரி பண்ணிவிடுவோம். இது வந்து ஒரு யார் எப்படி சொல்கிறா? அமைச்சர் சொன்னதாக தானே செய்தித்தாளில் பார்க்குறோம். அது சரியான தகவல் இல்லை இல்லைங்களா? இதே வாக்கு கேட்க போகும்போது இந்த வார்த்தைகள் பேச முடியுமா?
நீங்கள் சொல்லி தானே பண்ணுறீங்க. என்ன ஆட்சிக்கு வந்தபோது என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னீங்களோ எதையாவது சரி பண்ணிட்டீங்களா? போதே சில மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு தந்தார்கள். அதிமுக ஆட்சியின் போது நடைமுறைப்படுத்தப்பட்டது தான். இப்போ திமுக ஆட்சியில் வெறுமனே தேர்தலுக்காக சில நெருக்கடிகளை தருகிறார்கள் அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை சார், நீங்கள் ஆட்சிக்கு அது அவங்க ஆட்சியிலே கொடுத்துருந்தாலும் ராயபுரம், திருவிக நகர் பகுதி பல பகுதிகளில் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்த பிறகு 3 மாதத்தில் தங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை செய்வேன்னு. நீங்கள் சொன்னது தானே அவங்க கேட்குறாங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதி தான் இப்போ முதன்மைப்படுத்த நீங்கள் அதை தானே கேட்குறாங்க. நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் தான் நாங்களும் கேட்குறோம். நீங்கள் கொரோனா காலகட்டங்களில் வீட்டு வாசலில் கொடியை பிடிச்சின்னு டாஸ்மார்க் எல்லாம் மூடுவோன்னு சொன்னீங்கல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சந்துக்கு சந்து டாஸ்மார்க் கடைகள் இருக்கிறது, நாங்கள் வந்தால் படிப்படியாக குறைப்போம்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? நீங்கள் கொரோனா பீரியடில் வீட்டு வாசலில் ஒவ்வொருத்தரும் மந்திரிகளும் முதலமைச்சரும் கனிமொழியும் அவங்கவுங்க வீட்டு வாசலில் 5 பேர் நின்றுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி செய்தித்தாள்களில் போட்டீங்க. எவ்வளவு டாஸ்மார்க் கடைகளை மூடுனீங்க? அது நீங்கள் சொன்னது தானே. சாலை பணி தூய்மை பணியாளர் செய்யறேன்னு சொன்னீங்க. பார்க்கும்போது ரமேஷ் பாபு ஒரு பிரியதர்ஷின்ற ஒரு பெண் இது ஒரு பொதுநல வழக்க தாக்கல் செய்கிறாரு. அதாவது இப்போ அவங்க போராட்டம், ஆனால் பொதுமக்கள் பெரிய இடையூறாக இருக்குது அப்படின்னு அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தான் இந்த வந்து போராடுங்கள், அதற்கென ஒதுக்கப்பட்ட இடங்களில் போராடுங்கள் அப்படின்னு அது நீதிமன்றம் இது வந்து உண்மையாகவே நீதிமன்றத்தின் உத்தரவை பின்பற்றி தான் காவல்துறையினர் இது வந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவர்களாக பண்ணுறாங்கன்னு சொல்லாதீங்க. காரணம், நாங்கள் கூட எத்தனையோ பொது மேடைகளில் பேசுகிறோம், வழக்குகள் ஆகுது. வழக்குகளில் வந்து சம்பந்தப்பட்ட நபர் வந்து இவர் இப்படி பேசினார், என் மனது பாதிக்கப்பட்டது, இதனால் நான் வழக்கு பதிவு பண்ணுறதில்ல. யாரோ ஒரு விவோ வந்து புகார் கொடுக்குறாரு, அவர் லீவில் இருக்கிறாரு, 2 நாள் லீவில் இருக்கிற விவோ எப்படி நான் பேசின கூட்டத்தை பார்த்தாருன்னு சொல்ல அவர் போய் வழக்கு பதிவு பண்ணுறாரு. இது வந்து தானாகவே ஆட்சியாளர்களே ஒரு நபரை இது போன்ற பதிவு செய்யப்பட்டு வாங்கக்கூடிய ஆர்டராக தான் நாங்கள் நினைக்கிறோம். அப்போ அந்த ரமேஷ் பாபு இடைவெளிக்கு முன்னாடி நம்ம தூய்மை பணியாளர்கள் பொதுநல வழக்கை ஏற்றுக்கொண்டு தான் நீதிமன்றம் அந்த உத்தரவு காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த பொதுநல வழக்கு என்பதே அதன் பின்னணியில் அரசியல் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம் சார். நீங்கள் முதல்ல நீதிபதிகளே கொலிஜியஸ் என்ற ஒரு விஷயத்தை வந்து நீக்கணும் சார். ஏன்னா அரசு ஆளக்கூடியவர்கள் தான் அவர்களை அமர்த்துறாங்க. அதனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீதியரசர்கள் தீர்ப்பு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு தோணுது. நீங்கள் பாருங்கள், இப்படி போராடக்கூடியவர்களுக்கு 13 நாட்கள் போராடக்கூடியவர்களுக்கு இவர்கள் உட்கார்ந்து பேசி ஒரு தீர்வு காண முடியாத ஒரு நிலையெல்லாம் கிடையவே கிடையாது சார். அரசு வந்து செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிற மாதிரி என்னது எது ஒரு தூய்மை பணியாளர்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த நம்மளுடைய இவர்களால் தான் மக்களுக்கு ஒரு நோய் பிணி வர்றதில்லை. ஒட்டுமொத்த பகுதியும் சுத்தமாக வச்சுருக்காங்க. சுத்தம் இல்லைனாலே முடிஞ்சு போச்சு. தனியார் நிறுவனத்தில் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா அங்கே வந்து அரசாங்கத்தோட பணி பாதுகாப்பு, நிறைய பணப்பலன்கள், நிறைய பலன்கள்லாம் இருக்குது, அரசே சொல்லுது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதை தான் சார் இவங்க கேட்குறது என்னென்னா, இன்றைக்கு எடுப்பாங்க, நாளைக்கு அவர்கள் நீக்கி விடுவார்கள். எங்களுக்கு நாங்கள் இவ்வளவு ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டு இருக்கோம், எங்களுக்கு என்ன உத்தரவாதம், அதை தான் அவங்க கேட்குறாங்க. நீங்கள் கொடுக்குறீங்க, அவரோட இணைச்சி விடுறீங்க, எங்களுக்கு பணி உத்தரவை சொல்லுங்கள், எங்களுக்கு இதுதான் ஊதியம் என்பதை சொல்லுங்கள். தனியார் எந்த நிமிடமும் அவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியும். இன்னைக்கு வாங்கன்னு சொன்னா நாளைக்கு போங்கன்னு சொன்னா போயாகணும். அதை தானே அவங்க உறுதிப்படுத்த சொல்றாங்க. 2000 பேர் சென்னையில் பணிபுரிகிறாங்களா? அந்த 2000 பேருனுடைய குடும்பங்களை அவங்க காக்க வேண்டியது இந்த அரசனுடைய கடமை தானே சார். அதை அவங்க கேட்குறாங்க. இப்பவும் போராட்டம் முடிவுக்கு வந்த பாடு இல்லை. நீதிமன்றத்தின் உத்தரவைக்க காவல்துறை இந்த நடவடிக்கை அந்த சங்கத்தை சேர்ந்தவருக்கும் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. எங்களுக்கு முறைப்படியான ஆர்ப்பாட்டத்துக்கு இடம் ஒதுக்க கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவர்கள் அதை ஆர்ப்பாட்டம் செய்ய போறாங்க. ஒரு 2-3 இடங்கள் எங்களுடைய இந்து திராவிட மக்கள் கொடுப்பாங்க தான். எங்களுடைய இந்து திராவிட மக்கள் கட்சி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக தோள் கொடுத்து நிற்போம் சார். களத்துக்கு போய் ஆதரவு தெரிவிச்சிங்களா? கண்டிப்பாக 10 நாட்களாகவே தொடர்ந்து எங்களுக்கு
அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இந்த ஆர்ப்பாட்டங்களே அடுத்தடுத்து வெளி மாவட்டங்கள் போய் வந்துட்டுருக்கறனால கண்டிப்பாக இப்போது அனுமதியோட நீதி அரசின் அனுமதியோடு அவர்கள் செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவை தெரிவிப்போம். இப்போது இது தொடர்பாக பேசும்போது சென்னையில் தூய்மை பணியாளர் அந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் பெரும்பாலும் பட்டியலின மக்களாக தான் இருப்பதை பார்க்குறோம், கடைநிலை மக்களாக இருப்பதை பார்க்குறோம். இந்த ஒரு விவகாரம் என்பது சென்னை முழுமைக்குமே அந்த சமூகத்தின் மக்கள் ஒரு கடுமையான அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது. இது உறுதியாக ஆட்சியாளர்களுக்கு பெரும் நெருக்கடி உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படியே புரிஞ்சுக்கலாமா நம்ம? கண்டிப்பாக ஆட்சியாளர்களுக்கு இது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் சார் ஏற்படுத்தும். பட்டியலினத்திற்காக பாடுபடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் இது வரைக்கும் குரலே கொடுக்கலையே, கொடுக்கணும்ல. எதற்கு ஒரு ஆட்சியாளர்களுடைய கூட்டணியில் இருக்கிறத ஒதுங்கி நிற்கக்கூடாது. உண்மையாகவே நீங்கள் இந்த துப்புரவு பணியாளர்களாக இருப்பவர்கள் அதிகபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டியல் இனத்தில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க, அதிகமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்கணும். இது ஆட்சியாளர்களுக்கு ஒரு வரக்கூடிய 2026 தேர்தலில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். இப்போது ரொம்ப நிறைய சமூக ஆர்வலர்கள் இது தொடர்பாக பேச நம்ம கேட்க முடியாது ரமேஷ் பாபு சார். ரொம்ப சொற்ப ஊதியம் பெறக்கூடிய நபர்கள் தான், ரொம்ப கடைகோடி மனிதர்கள். 23,000 ரூபாய் ஏதோ ஊதியம் அவங்களுக்கு நிர்ணயம் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னும் போது ஏன் இவ்வளவு முரண்டு பிடிக்கிறது? ஏன் அதை சரி செய்ய முடியாதா? நீங்கள் அரசு பணியில் இருக்கிறவங்க குறைவான ஊதியம் பெற்றாலும் அரசு பணியில் இருக்கிறோமேன்றதுக்காக அவர் செய்துட்ருக்காங்க சார். உண்மையாகவே அர்ச்சகராக திருச்சியில் இப்போ தற்போது 10 ஆண்டுகளாக ஒரு ஆலயத்தில் 500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்துட்டு எதற்காக தனியார் 500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்யறதுக்காக தனியார் நிறுவனத்துடன் இவர்கள் வந்து கைகோர்க்கிறார்கள். ஏன் தனியார் நிறுவனத்துக்கு? சரி, நீங்கள் எல்லாவற்றிலுமே ஊழல் நடக்குது சார். நீங்கள் ஒரு ரோடு போடுறாங்களா, ரோடு டெண்டர் கொடுத்த உடனே இத்தனை % கமிஷன் கொடுத்துடணும்னு சொல்லிடுறாங்க சார். யாருக்கு? எடுக்கிறவங்களுக்கு? ஆமாம், கவர்மெண்ட்டில் கவுன்சிலராக இருக்கட்டும், மேயராக இருக்கட்டும், எங்களுக்கு இது வரணும்னு. எங்கள் ரோடு நல்லா இருக்குன்றீங்க. இப்போ ப்ரைவேட் கொடுக்கறதுனால அவர்களுக்கு ஒரு இன்கம் வச்சுக்கிட்டு தான் அதை கொடுக்குறாங்க. இதுதான் சூழ்நிலை. அரசு நடத்தலாமே, ஏன் அரசு நடத்த மாட்டீங்க? அரசு நம்பி தானே வரோம். நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் பாருங்கள், 500 ரூபாய் சம்பளம் ஒரு இந்து அறநிலையத்துறையில் 10 ஆண்டுகளாக ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் திருச்சியில் பெரியண்ணன் ஒரு பையன் வேலை செய்கிறான். அந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு அவனை வேலை செய்ய விடக்கூடாதுன்றதுக்காக அவரை நீக்கி வேற ஆளை போடுவேன்றாங்க. நாம் அதிகாரிகள்கிட்ட பேசினோன்னே அங்கே நீங்கள் மேயரை கான்டாக்ட் பண்ணுங்கள், இதில் மேயர் தலையிடுறார் 500 ரூபாய் சம்பளத்துக்கு. அப்போ பேசினோடனே மீண்டும் அவருக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அதே இடத்துல. ஆனால் அந்த 500 ரூபாய் பணத்துக்காக அவருக்கு அந்த 500 ரூபாயில் ஒரு குடும்பம் நடத்த முடியுங்களா? எனக்கு அந்த வேலை வேணும்னு போராடுறாருங்களே. 500 ரூபாய் சம்பளத்துக்கு இந்து அறநிலைத்துறை மூலமாக நிர்வகிப்பதற்கு அந்த கோயிலுக்கு என்னை நியமிச்சிருக்காங்க. நான் 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு எனக்கு அந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு அந்த வேலை வேணும்னு கேட்குறாரு. என்ன பண்ண சொல்கிறீங்க? அரசு பணி அப்படின்றதுனால அதை அவர்கள் மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள், குறைவான சம்பளமாக இருந்தாலும். அதனால் அதை ப்ரைவேட்டில் கொடுக்காதீங்க, எங்களுக்கு கொடுத்தாலும் எங்களுக்கு ஊதியம் இவ்வளோ கொடுக்குறேன்னு உறுதிப்படுத்துங்க, பணியை உறுதிப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அதை உறுதிப்படுத்தி கொடுங்க. ஸோ அடுத்த கட்ட போராட்டம் அது எப்படி அரசாங்கம் அணுக போகுதுன்னு நமக்கு தெரியல. நம்ம அடுத்தடுத்த நகர்வுகளை தான் பார்க்கணும். இப்போது இந்து திராவிட மக்கள் கட்சியிலேருந்து வந்திருக்கீங்க. இந்து சமய அறநிலையத்துறை மீது தொடர்ச்சியாக விமர்சனங்களை உங்களை போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக நீங்கள் வச்சுட்டு வரதை பார்க்குறோம். தவறு இருந்தால் தான் சார் சுட்டி காட்டுறோம், விமர்சனங்களை ஏன் வைக்க போகிறோம்? அதான் கேட்குறேன். தவறு நடந்தால் சுட்டி காட்டுறோம். அந்த துறை சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு நிறைய செய்தியாளர் சந்திப்பில் பார்க்கும்போது எல்லாமே 3000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி தீர்வோம் அப்படின்றது லட்சியம். 2000 கோயில்களுக்கு ஏறக்குறைய நாங்கள் 2000 கோயில்களுக்கு இது வரைக்கும் குடமுழுக்கெல்லாம் நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆங்காங்கே இந்து சமய அறநிலையத்துறையினுக்குள் அதற்கு கல்லூரிகள் திறக்கப்படுகிறது, பள்ளிகள் திறக்கப்படுகிறது அப்படின்னு ரொம்ப ஒரு ஆக்டிவான மோடில் இருக்கிறதா அவர் பகிர்ந்துக்கிறாரு. ஆனால் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறையின் மீது நிறைய விமர்சன குற்றச்சாட்டுகள் முன் வச்சுட்டே வரீங்க. உங்களை போன்ற இயக்க அமைப்புகள் என்ன அது நடக்குது சார் உண்மையிலே? சார், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு திருச்செந்தூர் கோயிலில்
முதல்லலாம் வந்து ஏழை பணக்கார இப்படின்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் கோயிலில் போய் பார்த்தாங்க, மக்கள் சாமியை பார்த்துட்டு வந்தாங்க. இன்றைக்கு 1000 2000 ரூபாய் பணம் கொடுத்து தான் சாமியை பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டு. எத்தனை வருஷமா இது ஆரம்பிச்சிச்சு சார்? இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக இந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இந்த 2 ஆண்டுகளாக தான் கட்டண தரிசனமா? கட்டணம் 100 200 இருந்தது, இப்போ 2000 1000 ஆகிடுச்சு இந்த 2 ஆண்டுகளில். ஆமாம், 1000 ரூபாய் கொடுத்தாதான். நான் ஒரு 7 பேர் 14,000 ரூபாய் ஜிபே பண்ணி போய் பார்த்துட்டு வந்ததெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட முடியும். சிறப்பு தரிசனத்துக்காக. ஆமாம், சிறப்பு தரிசனத்துக்கு. இது 2 ஆண்டுகள் தான் இப்படி இருக்கா? இப்போ 2 ஆண்டுகள் மிக கடுமையான. முன்னாடி அப்படி கிடையாது. இதற்கு முன்னாடி கிடையாது. இதற்கு முன்னாடி ஏழை எளியவர்கள் எல்லாம் நான் போனா பார்த்துட்டு வந்து கட்டணம் உயர்த்தியதற்கான காரணம் என்ன சொல்றாங்க? ஒரே அமைச்சரிடம் ஒரு பொதுமக்களாக இருக்கிறவங்க கேட்குறாங்க, நாங்கள் இத்தனை மணி நேரம் நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியதுன்னு சொன்னோன்னே அதற்கு என்ன சொல்லணும்? அதற்கு ஒரு சீரமைக்கிறோமா, செய்கிறேன், தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுக்குறோம், கழிப்படி வசதி. திருப்பதிக்கு போனால் மட்டும் 24 மணி நேரம் நிற்க தெரிதா? இது ஒரு அமைச்சரினுடைய பதிலா? ஒரு இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் ஒரு பொதுமக்களாக கேட்கும்போது அவர் என்ன சொல்லணும்? அவங்களுக்கு கேட்டுட்டு, அம்மா இதை செஞ்சு தரமா, இதை இப்போ முடிச்சு தரமா அப்படி சொல்லுவாங்களா? திருப்பதியில் போனாமாலும் 24 மணி நேரம் 48 மணி நேரம் நிற்க தெரியுதா அவங்களுக்கு? இப்படி ஒரு விஷயம் சொல்லலாங்களா? சொல்ல போனா சார் சொல்றாரு ரமேஷ் பாபு சொல்றது மிக சரிதான். அதாவது ஒரு அமைச்சர் அரசாங்கத்தின் பிரதிநிதி, அந்த துறையோட பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், மக்கள் வரி பணத்தில் தான் அவருக்கான எல்லா சௌகரியங்களும் அரசு வழங்குகிறது. அப்போ மக்களோட ஊழியர் தான் அவர். ஒரு பொதுமக்கள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பும் போதோ அல்லது பத்திரிகையாளர் கேட்கும் பொழுதோ அவர் ரொம்ப பொறுமையாக பொறுப்புடன் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு விமர்சன துணியிலேயே ஒரு ஏருக்கு மாறாவே பதில் சொல்கிறத நம்ம நிறைய செய்தியாளர் சந்திப்பில் பார்க்குறோம். இதெல்லாம் முதலமைச்சர் அறியாமல் இருக்கிறாரா? அதுதான் முதலமைச்சர் இதை பார்க்கணுன்ற. முதலமைச்சர் இந்த அறநிலைத்துறை அமைச்சராக அவர் நிர்ணயம் பண்ணிட்டா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தரிசனங்கள் ஒரு கோயிலான திருநீர்மலை என்ற ரங்கநாத பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலினுடைய நிலங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களால் அந்த நிலத்தை போலி பத்திரங்கள் செய்யப்பட்டு நிலம் விற்கப்பட்டுள்ளது. இது உறுதியான தகவல். நீங்க இதை தரவு ஆவணங்கள் இருக்கா? இதை நாங்கள் இது போன்ற போலி பத்திரங்கள் செய்திருக்கிறாங்க, இதெல்லாம் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஆர்டிஓலேருந்து தாசில்தார்லேருந்து கலெக்டர்லேருந்து அத்தனை பேர்கிட்டையும் கேட்டிருக்கோம். இந்த பத்திரப்பதிவு செய்தவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்களுக்கு அனுப்பியிருக்கோம். அதற்கெல்லாம் எங்களுக்கு ரிப்ளை கொடுத்து அந்தந்த அதிகாரிகள்கிட்ட அனுப்பியிருக்கோம், நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது போன்று போலி பத்திரம் போலி பத்திரம் பண்ணவர்களுக்கு அது ஒரு 2 ஏக்கர் 25 சென்ட் ஒரு கிரவுண்ட், அங்கே 1 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம், 2.25 ஏக்கரு. அதை சுற்றியுள்ள அதே போன்ற சர்வே 2 ஏக்கர் 3 ஏக்கரை போலி பத்திரம் பண்ணவர்களுக்கே குத்தகை போட்டு கொடுத்துருக்காங்க. உறுதியாதுன்னு கேட்குறேன். உறுதியானது. தினமலர் செய்தியில் நான் போட்டிருக்கிற இந்த தகவல்களின் அடிப்படையில் ஈஓ சொல்லியிருக்காரு, இந்த குத்தகை ரத்து செய்யப்படும். எப்படி ரத்து செய்யப்படுங்க? ஹெச்ஆர்என்சின் கல் இருக்குது, அதை சுற்றி வேலி போட்டிருக்கா, ஹெச்ஆர்என்சி உள்ள ரோடு போட்டிருக்கா, ஒரு கம்பெனியை கட்டி கரண்ட் எடுத்திருக்கா, எப்படி கொடுத்தீங்க? அப்போ அரசு அங்கே தொடர்ந்து திருநீர்மலையில் இருக்கக்கூடிய ஊர் சங்கத்தினர் போட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, எந்த நடவடிக்கை இல்லை. விவசாய சங்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை இல்லை. நாங்கள் இத்தனை மனுக்கள் அனுப்பியிருக்கோம், எங்களுக்கு அதற்கு பதில் மனு வந்திருக்கு. எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? தற்போது ஒரு 8 மாதங்களாக இந்த நிலுவையில் போயிட்டு இருக்கு. இந்த நடவடிக்கை இல்லை. நீதிமன்றத்துக்கு போக போகிறோம். முறையான தகவல்கள் கையில். புகார் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல? புகார் மீது எந்த நடவடிக்கை இல்லை. என்ன பதில் சொல்றாங்க? சார், திமுகவினர் இது முதல்வராக இங்க நிற்பாரு, அதுல இருக்கக்கூடிய ஆட்கள் பின்புலமாக இவர்கள் பின்புலமாக இருக்கின்ற காரணத்தினால எதுவுமே பண்ண முடியல.
இப்போது திருநீர்மலை பகுதியில் ஒரு தொல்லியல் துறையினுடைய மலை சர்வே நம்பர் இல்லைன்னா சொல்லிடுவேன், செய்தி கையில் இருக்குது, அனைத்து செய்தித்தாள்களில் வந்திருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இருக்கிறதா அதில் தலையிட முடியல. ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் பேட்டி கொடுக்குறாரு. அந்த மலையில் நாங்கள் ஒரு வழக்கு போட்டிருக்கிறோம், அந்த மலையை உடைக்கிறாங்கன்னு சொல்லி வழக்கம் போட்டிருக்கோம். 5000 மேலே வாகனத்தில் மண் எடுத்து தங்களுடைய சுய விஷயத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரமுகர்கள் அங்கே உபயோகப்படுத்தியிருக்காங்க. சரி, அதன் மீது வழக்கு போட்டோம். வழக்கில் நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மலை எப்படி இருந்ததோ அதே போன்று இருக்கணும்னு ஒரு ஆர்டர். வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லைங்களா, எங்கள் அக்கா 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி கொடுத்தேன், அதே மாதிரி அனுப்பி வைடான்னாங்களே, அந்த மாதிரி இந்த மலை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இருக்கணும்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. ஆனால் அதை ஆர்டிஓ, தாசில்தார், கலெக்டர் இதை வரைக்கும் எதுவுமே செய்யலை. ஆனால் 5000 லோடு மண் எடுத்தாங்க தெரியுங்களா, அதை இப்போ வேலி அமைச்சு காம்பவுண்டு போடுறாங்க. அதே ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரமுகர் பேட்டி கொடுக்குறாரு, இதை அரசு நடவடிக்கை எடுக்காதா, இதன் மீது எந்த செயலும் படுத்தாதா, நாங்கள் இதில் தலையிட்டால் திமுகவினர் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்வனர் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. அப்போது இந்த அரசு இது போன்று பொது இடங்களை மக்கள் எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கிற வேலையை செய்கிறாங்களே, அதில் தலையிட்டு பண்ணணுமா இல்லையா சார்? தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சியினுடைய பகுதியில் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அடுத்தடுத்து நாங்கள் களத்தில் போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கோம். உரிய முறையில் நீங்கள் ஒருவேளை புகார் கொடுக்காம இருக்கீங்களோ என்னமோ? கொடுத்துருக்கோம் சார். இப்போ உரிய முறையில் கொடுத்ததுனால தான், தரவு ஆவணங்களோட நீங்கள் கொடுத்ததுனால தான் இப்போ பத்திரிகை தினமலர் பத்திரிகையில் குத்தகை ரத்து செய்யப்படும், எப்போ ரத்து செய்வாங்கன்னு தெரியாது. ஆனால் இடத்துல அறிவிப்பு தகவல் இல்லை. ஆமாம், பேப்பரில் கொடுத்துருக்காங்க, குத்தகை ரத்து செய்யப்படும், குத்தகை ரத்து பண்ணுறோம், ஆனால் இடத்து உள்ள ஆள் இருப்பாங்க, அப்படி தானே? நாங்கள் கோயில் இடங்களை எல்லாம் நான் மீட்டு எடுக்கணுன்றத எங்களுடைய போராட்டமே. அப்போ அந்த பெரிய பெரிய அளவிலான ஆக்கிரமிப்புகள்லாம் ஆக்கிரமிப்பாளர்களிடம் மீட்கப்பட்டுள்ளது அப்படின்னு அந்த அமைச்சர் நிறைய செய்தியாளர் சந்திப்பில் பகிர்ந்துக்கிறாரு சார். அது ஏதாவது இந்து இயக்கங்கள் ஏதாவது ஒரு இடம் ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னா போய் முதல்ல எடுத்துருவாங்க. அதுவும் தப்பு தானே சார்? ஆக்கிரமிப்பு இல்லை, குத்தகையில் இருந்தால் கூட அகற்றுவாங்க. இதா திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு போக மாட்டாங்களோ என்னவா எங்களுக்கு தெரியலீங்களே. இப்போ போராடிக்கிட்டே இருக்குமே, 6 மாத காலம் களத்தில் போராடுறோம், எதுவுமே செய்யலையே. அடுத்து என்ன நீதிமன்றம் போகிறீங்க? நீதிமன்றத்துக்கு தான் போராட்டத்தினுடைய விளைவுனா நீதிமன்றத்துக்கு தானே போவோம். நீதிமன்றத்துக்கு போராட்டம் பலன் கொடுக்கல. ஆனால் செய்தித்தாளில் மட்டும் வந்திருக்கு, ஈஓ சொல்லியிருக்காரு குத்தகை ரத்து செய்யப்படும், தினமலர் பத்திரிகையில் வந்திருக்கு. நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இப்போ அந்த குத்தகை ரத்து செய்யப்படும் என்பதே ஒரு வெற்றி தானே சார்? அது ஒரு விவகாரமாக பத்திரமே ஒரு 2 ஏக்கர் 15 சென்ட் பத்திரமே ரங்கநாத பெருமாள் கோயில் சொத்து முனுசாமி கந்தசாமி பேர்ல மாறி இருக்க சார். அதுவே தவறு இல்லையா? குத்தகை ரத்துன்றது ஒரு கண் துடைப்பு தான். அதே தவறு. அதே நபருக்கு இன்னும் 3 சர்வே நம்பர்ல 2 ஏக்கர் 3 ஏக்கர் நீங்க புத்தகம் கொடுத்துருக்கீங்களா? போலி பத்திரம் பண்ணவனுக்கு எப்படி புத்தகம் கொடுப்பீங்க? இல்லை சார், முதல்ல குத்தகை ரத்து பண்ணுவாங்க, அப்புறமா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி புரிஞ்சுக்கூடாது. நீங்கள் ஒரு ஸ்டெப் வந்திருக்காங்கல்ல. பத்திரம் பண்ணவருக்கே குத்தகை எப்படி சார் கொடுப்பீங்க? போராட்டம் நடக்குது சார். தவறு சார், போராட்டம் நடந்து குத்தகையை முதல்ல ரத்து பண்ணிட்டு அப்ப குத்தகை யார் எடுத்தாரோ அவருக்கான நடவடிக்கை. போராட்டம் நடக்கிறது பிறகுதானே குத்தகையை கொடுக்குறாங்க. ஓ, போராட்டம் அந்த ஊரே இறங்கி போராட்டம் நடத்துது, போராட்டம் நடத்துற பிறகுதானே குத்தகையை கொடுக்குறாங்க. அது எவ்வளவு பெரிய தவறு? குற்றவாளிக்கே குத்தகை கொடுப்பாங்களா? சரி, குத்தகை கொடுக்குறீங்களா? எப்படி கொடுக்குறாங்க சார்? குத்தகை பொது வெளியில் எப்படி சார் கொடுக்குறாங்க? சொல்லுங்க சார். அப்போ எந்த மினிஸ்டர் ஃபோன் பண்ணாரு, எந்த ஆட்சியாளர்களில் முக்கியமான நபர் பேசினாங்கன்னு தெரியலீங்களா சார்? நீங்கள் தான் சொல்லணும் சார். சார், கண்குர்த்தி பாம்பாய் நீங்கள் உங்களை போன்ற இயக்க அமைப்புகள் இவ்வளவு பேர் கண்காணிப்பில் இருக்கு. அனகாபுத்தூரில் இப்படி நடந்தது சார். அனகாபுத்தூர் முடியுமா சார்? அந்த கோயிலுக்கு அருகாமையில் அனகாபுத்தூர்னு ஒரு ஊர் சார். அந்த பகுதியில் ஆற்றோரமாக இருக்கிற வீடுகளை அகற்றணும்னு சொல்கிறாங்க சார். ஆட்சியாளர்களுடைய குறைகளை சொல்கிறேன் நான். ஒரு மதத்தின் மீதுலாம் திணிக்கலை. ஒரு 500 வீடுகளை அகற்றுறாங்க. அந்த இடத்துல 5 கோயில்கள். அந்த 500 வீடு அகற்றும் போது 5 இந்து ஆலயங்களை இடித்து தரைமட்டமாக்கியிருக்காங்க.
ஆனால் மசூதி அகற்றப்படலை. இது நியாயமா சார்? 500 வீடுகள் அகற்றப்பட்டியாச்சு. அந்த 500 வீடுகளுக்கு நடுவில் இருந்த 5 இந்து ஆலயங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. ஆனால் ஒரு மசூதி இடிக்கப்படவே இல்லை. இல்லை, அது அப்படி இடிக்காமல் எப்படி சார் இருப்பாங்க சார்? ப்ராமிஸ் சார், நான் ஒன்றும் தரவுகள் தரேன் சார். அங்கே தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் ஒரு லீடரும் திருமாவளவனும் போய் நிற்கிறாரு, இது கல்லாங்குத்தியில் இருக்கிறது, இதை இடிக்காது. அப்போ அது கல்லாங்குத்தியில் இல்லையா? அந்த 500 வீடு கல்லாங்குத்தியில் இல்லையா? இல்லை, இருக்கா? ஆமாம். அப்புறம் சொல்லுங்கள் சார் நீங்கள். அப்போது ஆட்சியாளர்கள் கூட்டணியில் இருந்து அவர்கள் போய் சொன்னால் மசூதி இடிக்கப்படாது, ஆனால் இந்து ஆலயங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படும். இது இப்போ நாங்கள் பாதிக்கப்பட்டதுனால கேட்க தானே சார். சுட்டி காட்டணுமா வேணாவா சார்? அரசுக்கு உறுதியாக சுட்டி காட்டணும். சுட்டி காட்ட வேணும் கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோமா இல்லையா? போராட்டங்களே எடுபடலன்னு சொல்கிறோமே. போராடினால் அந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கும்னு கடந்த காலகட்டங்களில் போராடினாங்க. இப்போ போராட்டத்துக்கு இங்கே வெற்றி இல்லைன்ற சூழ்நிலை வரும்போது நீதிமன்றத்தை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை தானே இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்து சமய அறநிலையத்துறையோட அவல நிலையா? அது நிர்வாக அவல நிலை தான், இல்லை தெரிந்தே செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரினுடைய செயல்பாடு சரியில்லை, அதனால தான் இந்த அவல நிலை. இத்தனை போராட்டங்கள் வந்திருக்க. அவருடைய இந்த அறநிலையத்துறை எனக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்களே, இதை முறைப்படி அதிகாரிக்கு அனுப்பியிருக்கேன், நடவடிக்கை எடுக்கலையே. அப்போ நாங்கள் அடுத்த நீதிமன்றத்துக்கு தானே போகணும். நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கான கிரவுண்ட் இருக்குது, நிறைய வச்சுருக்கீங்க. எல்லா விதமான கிரவுண்ட் இருக்குது. பட்டா சிட்டா அடங்கலில் தெளிவாக ரங்கநாத பெருமாள் ஆலயத்தினுடைய சொத்துன்னு தெளிவாக இருக்குது. அது எப்படி பெயர் மாறும்? ஆலயத்தினுடைய சொத்து பெயர் மாற்றக்கூடாது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்கன்னா சமய அறநிலையத்துறை நாள்தோறும் நிறைய செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு பெருமிதம் தெரிவிக்கிறாரு. ஆனால் நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டை சொல்லிட்டே இருக்கிறீங்க. சரி, எங்கேயோ 1-2 செஞ்சால் போதாது சார். எல்லாத்தையும் தீர்க்கிறவர் தான் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கணும். நாங்கள் அங்கே ஒன்று செஞ்சிட்டோன்றதை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த தகவல் அங்கே போயிருக்கு, அவருக்கும் தான் அனுப்பியிருக்கோம், இந்த அறநிலைத்துறைக்கும் அனுப்பியிருக்கேன், இந்த அறநிலைத்துறை அமைச்சருக்கும் அனுப்பியிருக்கோம், கலெக்டர் கொடுத்துருக்கேன், ஆர்டிஓ கொடுத்துருக்கேன், அத்தனை பேருடைய ரிப்ளை வந்திருக்கு எனக்கு. என்ன ரிப்ளை சார் கொடுத்துருக்காங்க? நடவடிக்கை எடுப்போம். இல்லை, அப்போது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாலே அக்செப்ட் பண்ணுறாங்க தானே? உங்களுடைய புகாரை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை. இதை அடுத்த கட்ட பொறுப்பாளருக்கு கீழே ஈஓக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ தான் எங்களை போன்ற ஆட்கள் சந்திக்க ஓடுறாரு. தவறு நடந்திருக்குது, அவருக்கு தான் தெரியுது. மாட்டிக்கொள்ள மாட்டார்களா? மாட்டிக்கொண்டால் என்ன, அந்த பதவி பெரிய பதவி சார். அதில் இப்போ வேறு எதுலேயும் இல்லை. இந்த இந்து அறநிலைத்துறை ஈஓ அந்த மாதிரி பதவிகள் மற்ற பதவிகளை விட மிகப்பெரிய வருமானத்திற்குள்ள உடைய பதவியாக இருக்குது. அதனால் மாட்டிக்கிட்டால் இதில் என்ன இருக்குது? இல்லை, நீங்கள் இவ்வளோ உரிய ஆவணம் இவ்வளோ ஆதாரத்தோடு சொல்லும் போது அவர் ஓடி ஒழிகிறாருன்னா எவ்வளோ நாள் ஓடிட முடியும்? உறுதியாக மாட்டிக்கொண்டு தானே ஆக வேண்டும். மாட்டினா மட்டும் என்ன பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? உண்மை அது தானே சார். நீங்கள் ஒன்றும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொன்முடி அவர்கள் நெத்தியில் நீட்டாக போட்டா இப்படி, பட்டை போட்டா இப்படி, அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுச்சு சார். அமைச்சர் பதவி கட்சி பொறுப்பு பறிக்கப்பட்டுச்சு சார். பொறுக்கப்பட்டாலும் என்ன, அது மீண்டும் வந்த உடனே பொறுப்பு கொடுத்தாங்கல்ல, அதற்கு பிறகு தானே எடுத்தாங்க சார். இல்லை, எது பேசினாலும் முழுமையான அதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குது சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்து விஷயங்களில் அந்த திருநீர்மலை பகுதி மக்களே இவ்வளோ போராட்டம் பண்ணியும் அதுக்கு ஒரு தீர்வு இல்லையே. அப்போ அரசு அதை கவனிக்கணும்ல. செய்தித்தாளில் தினமலரில் குத்தகை ரத்து பண்ணணும்னு போட்டால் போதுங்களா? இல்லை, அதுக்குள்ளே கட்டின கம்பெனி எப்படி மின்சாரம்லாம் கொடுக்குறீங்க? பார்க்கலாம் திரு ரமேஷ் பாபு, பொறுத்து பார்க்கலாம் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது என்று. நன்றி. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றி.